உலகமே பாராட்டுற தலைவரையா தோத்திருக்கவே கூடாதுயா. எங்களால சீரணிக்கவே முடியலையா. அப்படி ஒரு தலைவர் ஐயா. பெண்களுக்கு அப்படி வாரி வாரி வழங்கின கொடை வள்ளலையா. இந்த மாதிரி ஒரு தலைவர் இனி கிடைக்கவே செய்யாதுயா. இப்படி ஒரு தலைவர் கிடைக்கவே செய்யாது. எங்களுக்கு இந்த தலைவரை விட்டது எங்களால சீரணிக்க முடியலையா. இந்த தலைவரை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா. இந்த தலைவர் எங்களுக்கு வேணும் ஐயா. கழக தலைவராக இருக்கலாம் காலமிச்சோடு, ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வேணும் ஐயா. இந்த முதலமைச்சரை விட்டது எங்களால தாங்க முடியல. தலைவரே சொல்றாரு வெற்றி தோல்வி சகஜம், யாரும் அள வேண்டாம், அடுத்த தேர்தல் பணிகளை பார்க்கலாம். தலைவர் சொன்னாலும் எங்களால சீரணிக்க முடியல ஐயா. இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு, இப்படி ஒரு தலைவர் எதுக்கு முன்னையும் கிடைக்க இல்லை, இனியும் கிடைக்க போறது இல்லையா. இந்த தலைவர் வந்தா தான் இந்த நாட்டுக்கு விடுதலையா. திமுக பல தேர்தலில் வெற்றி தோல்வி ஐயா, திமுக காரனுக்கு தோல்ற போடுற துண்டியா தோல்வி. ஆனா ஒண்ணு, இந்த தலைவர் இப்படி செஞ்சிருக்க தலைவர் துவக்கவே கூடாது. திமுக காரன் தோல்வியை பத்தி பயப்படுறதே இல்ல. தோல்வி எல்லாம் அவனுக்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்தோம். அன்னைக்கு நாங்க கவலைப்பட இல்லையே. ஆனா இன்னைக்கு இந்த தலைவர் இந்த கொளத்தூர் தொகுதியில இந்த முதலமைச்சர் துவக்கலாம் ஐயா. அப்படிப்பட்ட தலைவர் மாயம் பண்ணி மாய வலையில சிக்கி மக்களை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஐயா. அப்படி ஒரு மாயம் உணர்வு ஐயா. அவர் மேல ஒரு உணர்வு ஐயா. அவர் மக்களுக்கு செஞ்ச உணர்வு எங்களால தாங்க முடியலையா. என்னைக்கு தோத்தாரன்னு எங்களால வெளியே வர முடியல. அப்படி ஒரு தலைவர். எனக்கு தூத்துக்குடி ஐயா. தூத்துக்குடி நான் 28 வயசுல இருந்து இந்த கட்சியில நான் இருந்தால் எந்த தோல்வியும் கண்டு நான் பயப்படல, எந்த தோல்வியும் கண்டு நான் அழையில. ஆனா இந்த தோல்வி என்னால தாங்க முடியாது. இந்த தோல்வியை தாங்க முடியலையா. மீண்டும் வருமா, மீண்டும் வருமா. அழக்கூடாதுமா, அழக்கூடாது, தைரியமா இரு. உங்களை மாதிரி ஆள் தான் இந்த கட்சிக்கு தூணா இருப்பீங்க. நீ அழவே கூடாதுன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் அழக்கூடாதுன்னு சொல்லலாம். அவர் நல்லவரா இருந்தாரு, ஆனா ரொம்ப நல்லவரா இருந்துட்டாருயா. நல்லவரா எல்லாரும் இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவரா இருக்க கூடாது. எங்க கழக தலைவர் வந்து ரொம்ப நல்லவரா இருந்துட்டாரு. இந்த ரொம்ப நல்லவரா இருந்தாரு இப்படி ஏமாத்திட்டாங்களே. எங்களால சீரணிக்க முடியலையா, எங்களால சீரணிக்க முடியலையா. என் தலைவர் திரும்பி வருவார். நாங்க எல்லாரும் என் தலைவருக்கு தோளோட தோளா இருப்போம். எங்க தலைவர் மீண்டும் ஜெயிப்பாரு, மீண்டும் இந்த தமிழ்நாட்டை ஆளுவாருயா. அப்படி ஒரு தலைவர். ஐயா, நான் வந்து தூத்துக்குடி 47வது வார்டு மாமன்ற உறுப்பினர், மாமன்ற திமுக கொறடா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.